ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். மட்டத்தில் செய்துள்ள ஏற்பாடு. 7-8 வயசில் கல்யாணம் பண்ண முடியாவிட்டாலும் சட்டம் அனுமதிக்கிற வயசு வந்தவுடனேயாவது கல்யாணத்தை பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக கன்னிகாதான ட்ரஸ்ட் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். ஏழையான பெண் குழந்தைகளுக்கு பணம் இல்லாததால் கல்யாணம் நடக்கவில்லை என்று இருக்கக்கூடாது என்ற உத்தேசத்தோடு இந்த ட்ரஸ்டில் இருந்து வசதி இல்லாதவர்களுக்கு பரம சிக்கனமாக செலவுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதற்கு உபகாரம் பண்ணுவது பெரிய புண்ணியம். நம்முடைய தர்மத்துக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை இது தரும். மற்ற ஜாதிகள் பிராமணர்களைப் போல இத்தனை கிரிசைகெட்டு போகவில்லை. அந்த ஜாதிகளில் இத்தனை வரதட்சணை கொடுமையோ, பெண்கள் இத்தனை பெருவாரியாக காலேஜ் படிப்பு, உத்தியோகம் என்று போய் சுயேச்சையாக திரியும்படி தண்ணீர் தெளித்து விட்டிருக்கிற நிலைமையோ இல்லை. ஆதலால் ஏழை பிராமண பெண்களை உத்தேசித்தே இந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கன்னிகாதான ட்ரஸ்டுக்கும் சரி, வேதரக்ஷண நட்சத்திர காணிக்கைக்கும் சரி, பிராமணர்களை தவிர மற்றவர்களிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்பது என் அபிப்பிராயம். காரணம், இவன் பண்ணின தப்புக்கு மற்றவர்களை பெனால்டி அபராதம் செலுத்தும்படி பண்ணக்கூடாது என்பதுதான். வேதத்தை விட்டது இவன் பண்ணின பெரிய தப்பு. சட்டத்துக்கு உட்பட்டு கூட அதன்படியான மினிமம் வயசிலும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் விட்டிருப்பது அதே மாதிரி அல்லது அதைவிட பெரிய தப்பு. அதனால் இந்த தப்புக்களை நிவிருத்தி பண்ணுவதற்காக செய்திருக்கிற ஏற்பாடுகளுக்கு இவனேதான் பணம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களை உபதிரவிக்க கூடாது. அப்படி செய்தால் இது 2ஓடு 3வது தப்பாகும். பிராமணன்தான் இப்பொழுது எந்த தொழிலுக்கு வேண்டுமானாலும் போய் சம்பாதிக்கிறானே. வேண்டாத கிளப்புகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் எதேஷ்டமாக செலவழிக்கிறானே. அதனால் இவனேதான் இந்த 2க்கும் கொடுக்க வேண்டும் என்பது என் அபிப்பிராயம். திருமாங்கல்யம், கூரைப்புடவை, முகூர்த்த வேஷ்டி இவை கொடுத்து வெகு சிக்கனமாக கல்யாணத்தை முடிப்பதற்கு கன்னிகாதான ட்ரஸ்டின் மூலம் திரவிய சகாயம் செய்யப்படுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.